திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தமிழ்நாடு போலீசார் நாமக்கல் குமாரபாளையத்தில் வைத்து கைது செய்ததை தொடர்ந்து தற்போது அவர்கள் சிக்கிய இடத்தில் கேரள போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம் கொள்ளையர்கள் சிக்கிய இடத்தில் தற்போது கேரள போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி இருக்கும் நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை நடைபெற்று வருகிறது. 7 பேர் கொண்ட ஏடிஎம் கொள்ளை கும்பல் கண்டெய்னர் லாரியில் தப்ப முயன்றபோது தமிழ்நாடு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். கேரள போலீசார் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வராங்க. விரிவான தகவல்களை நீங்க பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து அங்கிருந்து 65 லட்சம் ரூபாய் பணத்துடன் தலைமறைவான அந்த கொள்ளையர்கள் குமாரபாளையம் அருகே மடக்கி பிடிபட்டனர். மொத்தம் 7 பேர் கொண்ட அந்த கும்பலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சுமைதீன் என்ற ஒருவர் முக்கிய குற்றவாளி. அவர் உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எஞ்சி 5 பேர் தற்பொழுது வெப்படை போலீசாரால் பிடிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பிடிபட்ட நபர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக கேரளாவில் இருந்து போலீசார் சற்று மதியம் வெப்படைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் இந்த பிடிபட்ட 5 பேரிடமும் விசாரணை நடத்தி அவர்களை காவலில் எடுத்துச் செல்வதற்காக அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை தொடங்கி இருந்தனர். இங்கு இருக்கக்கூடிய சேலம் சரக டிஐஜி உள்ளிட்ட அதிகாரிகளுடனும் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடந்த தோப்புக்காடு வெப்படை அருகே இந்த தோப்புக்காடு என்ற இடத்தில்தான் இந்த என்கவுண்டர் மற்றும் இந்த கண்டெய்னர் லாரி மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் நடந்திருந்தது. அந்த சம்பவ இடத்திலும் ஏற்கனவே காலை முதலாக இந்த பகுதியில் உள்ளூர் போலீசார் தமிழ்நாடு போலீசார் சோதனை நடத்தியிருக்காங்க. அதே போல தடயவியல் நிபுணர்களும் இங்கு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த என்கவுண்டர் நடந்த இடத்தையும் நேரில் பார்வையிட்டு கேரளா போலீசார் தற்பொழுது ஆய்வு செய்திருக்கிறார்கள். திருச்சூர் காவல் ஆய்வாளர் மற்றும் உடன் வந்த 4 போலீசாரும் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது, சிறை கடக்கக்கூடிய அந்த பணம் நோட்டு இவற்றை எல்லாத்தையும் பார்வையிட்டு இதெல்லாம் ஆவணங்களாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். இங்க இருக்கக்கூடிய போலீசாரிடமும் அந்த விவரங்களை முழுமையாக கேட்டறிந்து சென்றிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த என்கவுண்டர் நடைபெற்ற இந்த இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் குமாரபாளையம் மேஜிஸ்ட்ரேட் நேரில் ஆய்வு செய்து அந்த விசாரணை நடத்த இருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த போலீசாரும் கூட இன்னும் அந்த பணத்தை கூட இங்கிருந்து எடுத்துச் செல்லாமல் இன்னும் அப்படியே அந்த சிதறி கிடக்கக்கூடிய நோட்டுகளுடன் போலீசாரும் இந்த பகுதியில் காத்திருக்காங்க. தொடர்ந்து காலை முதலாகவே இந்த பகுதி என்பது கண்டெய்னர் பிடிபட்ட இந்த பகுதி, இந்த சாலை முழுமையாக இன்னும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலேயே தொடர்ந்து காட்சியளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.